ஹலோ கைஸ், இது வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி 25th அன்றைக்கி எடுத்த ஒரு மினி விலாக் தான். எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ எப்பவும் போலவே மார்னிங் வந்து மேண்டிட்டரியாக இட்லியும் குடல் குழம்பு இருக்கும். நல்லா சாப்பிட்டு, இதுவே வந்து நான் மேரேஜுக்கு முன்னாடி அப்படி இருந்திருந்தேன்னா காலையில் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்ருப்போம். அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் பார்லர் போகிறது, இல்லை வேறு ஏதாவது ஒர்க் எங்கேயாவது வெளியே சுற்றிட்டு கரெக்டாக லன்ச் டைம் தான் வீட்டுக்கு வருவோம். ஆனால் இப்போ குழந்தைக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், பாப்பாவை எப்படிலாம் ரெடி பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் தான் நம்ம மைண்ட் இருந்துச்சு. நம்ம அதே ஃபீலிங் நைட்டியோட தான் நாள் முழுக்க சுற்றிட்டு இருந்தோம். நான் முன்னாடி வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கெல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணவே மாட்டேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து அப்பாக்கா கொஞ்சம் ஆர்டர்ஸ் எல்லாம் இருந்தது. அதனால் அவர் வரக்கு லேட் ஆயிடுச்சு. 2-3 ஆர்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்து செஞ்சார். அதனால் நாங்கள் முன்னாடியே கொஞ்சம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இஞ்சி பூண்டு அரைச்சி வைக்கிறது, வெங்காயம் கட் பண்ணி வைக்கிறது எல்லாமே அவருக்கு கைக்கு ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம். ஸோ வந்ததுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டார். எல்லாமே முடிக்கிறக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 2:30-3 அந்த டைம் ஆகிடுச்சு. அதனால் ஸ்வீட் நாங்கள் செய்யலை. என்னெல்லாம் செஞ்சுருந்தார் அப்படின்னா, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் ரைத்தா, சிக்கன் கிரேவியும் மட்டன் கிரேவியும், அப்புறம் லெக் பீஸ் 65 மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், ரசம், அப்படியே ஒன்றா வந்து ரெடி பண்ணி 3 மணி ஆயிடுச்சு. நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ பாப்பாவுக்கு வந்து தனியாக நான் வந்து வேறு சூப் எடுத்து, மட்டன்லேருந்து சூப் எடுத்து பாப்பாவுக்கு தனியாக கொடுத்துட்டேன். நானும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தேன். இப்படி தான் எங்களுடைய கிறிஸ்மஸ் டே போச்சு. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.